தமிழகத்தின் ஒப்பற்ற தலைவர், முன்னாள் முதல்வர், மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 9ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு, கோவை மாநகர மாவட்ட கழக செயலாளரும், வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே. அர்ஜுனன் தலைமையில் அதிமுகவினர் மாண்புமிகு அம்மாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து இதய அஞ்சலி செலுத்தினார்கள். இன்று தமிழகத்தின் ஒப்பற்ற தலைவி, இந்தியாவின் இரும்பு பெண்மணி என்று உலக தமிழர்களால் போற்றப்படும் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மாவின் 9ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு தமிழகம் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் இதய அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக கோவையில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி வழிகாட்டுதலின் பேரில் கோவை மாநகர மாவட்ட கழக செயலாளரும், வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே. அர்ஜுனன் தலைமையில் கோவை மாவட்ட அதிமுக தலைமை அலுவலகமான இதய தெய்வம் மாளிகையில் இருந்து ஏராளமான அதிமுக தொண்டர்கள் ஊர்வலமாக சென்று கோவை அவிநாசி சாலையில் அமைந்துள்ள மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து இதய அஞ்சலி செலுத்தினார்கள். மேலும் மாண்புமிகு பேரறிஞர் அண்ணா, மாண்புமிகு புரட்சித் தலைவர் MGR ஆகியோரது திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். அதைத் தொடர்ந்து இதய தெய்வம் மாளிகையில் அலங்கரித்து வைத்திருந்த மாண்புமிகு அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி அதிமுகவினர் இதய அஞ்சலி செலுத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் வேலுசாமி, கழக அம்மா பேரவை இணை செயலாளரும், சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான KR ஜெயராம், கழக மாணவர் அணி செயலாளர் சிங்கை G. ராமச்சந்திரன், CDC ஜாஃபர் உள்பட கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளும், தொண்டர்களும், கழக சார்பு அமைப்பு நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொண்டு மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவிற்கு இதயபூர்வ இதய அஞ்சலி செலுத்தினார்கள்.